25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை கண் திருஷ்டி நிவர்த்திக்காகும், பில்லிய சூன்யம் காற்று கருப்பு செய்வினை திருஷ்டிக்காகும், செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கிரகதோஷம் தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த பிரம்மாண்ட அஷ்டபுஜ ருத்ர யாகத்தில் அடியேன் 39 வருஷமாக இந்த பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பூஜையினுடைய நோக்கம் குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவர்கள் அனைவருடைய பிரச்சனை தீர்வதற்கும், வீட்டில் ஏதேனும் தீய சக்தி இருந்தால் தீய சக்தி நிவர்த்தி ஆவதற்கும், ஒரு குடும்பத்தில் மாமனார் மாமியார் பிரித்து விடுறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும், அந்த மாதிரி பிரித்தவங்களை சேர்த்து வாழ்வதற்காகவும் இதுதான் என்னுடைய சன்னிதானத்தினுடைய என்னுடைய நம்பர். இந்த யாகம் செய்தால் அனைத்து விதமான சங்கட நிவர்த்தியாகும். இந்த யாகத்திற்கு சிறப்பு பூஜை 10,000 ரூபாய் அன்னதானத்தோடு. ஆகவே ஒவ்வொருவரும் இது வெள்ளிக்கிழமையிலும் பூஜை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையிலும் பூஜை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் பூஜை செய்யலாம், அமாவாசையிலும் பூஜை செய்யலாம். இந்த பூஜை மிக மிக முக்கியமான பூஜை. இந்த பூஜையில் என் அன்புக்குரிய கன்னட நாட்டைச் சேர்ந்த பாரி வள்ளல், என் மரியாதைக்குரிய தர்மபத்னி திருமதி குமாரி வசந்தா, அவங்கள் கணவர் சங்கரன் பிள்ளை கன்னட நாட்டை சேர்ந்தவர். அவங்களுடைய தரணி மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டாவதற்காக சிறப்பு பூஜை. அதைத் தொடர்ந்து அவங்களுடைய 2 மகள் சுகுணா சுமதிக்கு அருமையான மாப்பிள்ளை அமைச்சு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதைத் தொடர்ந்து செல்வி, என் அன்புக்குரிய சிங்கப்பூர், அவங்க கணவர் ராஜ்குமார், அற்புதமான அவங்க கணவர் தரமான வேலையில் கோடான கோடி செல்வத்துடன் பாண்டி செல்வி, நல்ல வேலை நல் வாழ்க்கை. சிரித்தை குமார், அற்புதமான வீடு அமைச்சு கொடுக்கணும். கேசவகுமார், லக்ஷ்மணகுமார், அவங்க குடும்பம் என்னென்ன நினச்சாங்களோ அவங்க குடும்பத்துக்கு இந்த நிமிஷத்தோட கஷ்ட நிவர்த்தி பண்ணி எல்லா அருளும் கிடைக்கணும். அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர், என் அன்புக்குரிய தர்மபத்னி வாசகி சிங்கப்பூர், ராஜேந்திரன் கணவர் குகன், உமா மகேஸ்வரி, அனு, தீரக், காயக்ரா, கைனா, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்பத்தில் ஆனந்தம் இருந்து தீர்க்க சுமங்கலியோடு அவங்க பிள்ளை மக்கள் பல்லாண்டு வாழ இந்த அக்னி தாய் பத்ரகாளி ருத்ரகாளி வராகியம்மன் துணையாக இருந்து அருள் புரியணும். அதைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஜயகுமார் என்கிற ஆஷா, மகன் சத்ய செல்வராஜ், மருமகள் சேர்ந்து வாழணும். அனிகா சத்யா, மருமகள் பேத்தி அனிதா சத்யா, அவங்க குடும்பம் ஒற்றுமையாகி அவங்களுக்கு எந்த சங்கடம் இல்லாத பாதுகாக்கணும். அவங்க குழந்தை அப்பா பார்க்காத தடுக்கிறாங்க, அந்த தீய சக்தி எடுத்துட்டு. அதை தொடர்ந்து அமெரிக்கா கமலா ராமசாமிக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகா சக்தி கொடுத்து, அவங்க பெரிய மகள் லக்ஷ்மிக்கு அருள் ஆரோக்கியத்தை கொடுத்து அவளுக்கு வாக்குபலத்தை கொடுக்க வேண்டுகிறேன். வெளிநாடு சுகீர்த்தா, அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வரவைத்து கொடுக்கணும், அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதைத் தொடர்ந்து சேலம் அருள், அதே மாதிரி சென்னை திருவத்தியூர் வடிவுடை அம்மன் வராகி நிவாசனுடைய இல்லத்தில் வாழ அற்புத தாய் சாந்திக்கும், சிங்கப்பூர் மிஸ்ஸஸ் சாந்தி, அவங்க பையனுக்கு அருமையான திருமண மாங்கல்யம் அமைத்து கொடுத்து, இந்த யாகம் என்பது பத்ரகாளியே அசுரகாளியாக காட்சி தருகிறார்கள். நீங்கள் உத்து பாருங்கள், பயங்கரமாக 18 கைகளோடு எவ்வளவு பெரிய உயரத்தோடு காட்சி தருகிறாள் பாருங்கள். இதை வணங்குங்கள். திண்டுக்கல் சார்லஸுடைய குடும்பத்தினுடைய பண பிரச்சனை அனைத்து சங்கடம் நிவர்த்தாய் அவங்க தம்பி குடும்ப பிள்ளைகள் வாழவும், எல்லாருக்கும் எல்லா யோகங்களும் அமைய உன் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லைட், யூடியூப் அனைத்து பக்த கோடி ஜனங்களுக்கும் கண் திருஷ்டி நிவர்த்தியாகி, பில்லிய சூனிய நிவர்த்தியாகி, எல்லா அருளும் பரிபூர்ணமாக அமைய இப்பொழுது பூஜையை நான் சங்கல்பம் நிறைவு செய்கிறேன். இப்போது வேண்டி பூர்ணாதி செய்கிறேன்.